ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். காணொலியை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்கள் ஈரான் கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குவாங்களாம், இந்த கச்சா எண்ணெய் விவகாரத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் அதை பத்தி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். தக்க தருணம் வந்து இதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதற்கான தருணத்தை ட்ரம்ப் அவர்கள் இப்ப அமைச்சு கொடுத்திருக்காரு. சமீபத்துல இந்தியா மீது 25% டாரிஃப் போடப்படும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஆனா இதற்கு ஒரு 7 நாள் இப்ப டைம் கொடுத்திருக்கான் அப்படின்னு லேட்டஸ்டா இப்ப அவரு சொல்லியிருக்கிறாரு. இந்த டாரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அமெரிக்க அரசாங்கம் ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸை கொள்முதல் செய்யும் நிறுவனங்கள் மீது நாங்க தடை விதிக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த லிஸ்ட்ல இந்தியாவை சேர்ந்த 6 நிறுவனங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. இது போக இந்த ஈரானின் முக்கிய நபருக்கு பினாமியா செயல்படும் ஒரு 2, 3 இந்தியர்கள், இந்திய நிறுவனங்கள் இதுல சிக்கியிருக்கு அப்படிங்கிறது நம்ம புருவத்தை தூக்கி பார்க்கக்கூடிய செய்தியா இருக்கு. இந்த தடைகள் எது மாரி இந்த நிறுவனங்கள பாதிக்கப் போகுது? இனிமேலு இந்தியா ஈரான் கிட்ட இருந்து ஆயில வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்களா? இப்ப எந்த நிலவரத்துல வாங்கிட்டு இருக்கிறாங்க? அப்படிங்கிறத ஒரு முழு தொகுப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இன்னைக்கான காணொளி. வாங்க இன்னைக்கான காணொளி வீடியோவ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டூ இட். மிடில் ஈஸ்ட் பகுதியில ஈரான் அப்படிங்கிற நாடு ஒரு த்ரெட் தரக்கூடிய நாடாக, அதாவது தொந்தரவு தரக்கூடிய நாடாக இருப்பதனாலயும், அந்த நாட்டின் நடவடிக்கை காரணமாக அந்த ரீஜியன்ல ஒரு அன்ஸ்டேபிள் நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிற காரணத்தினாலயும் அத அண்டர் மானிட்டர்ல அமெரிக்கா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பா அவங்க மீது தடைகள் போட்டதா இருக்கட்டும், அவங்களுடைய எக்கனாமிய கண்ட்ரோல் பண்ணுவதா இருக்கட்டும், அப்படிங்கிற ஆக்டிவிட்டில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க காலங்காலமா அமெரிக்கா. இது மாரி நேரத்துல தான் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கான டென்ஷன் உச்சபட்சத்துல போச்சு. அதே நேரத்துல தான் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்தாரு. அங்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த ஆட்சி மாற்றத்துல ஈரானின் அந்த த்ரெட்ட கட்டுப்படுத்துவதற்காக ட்ரம்ப் கையில இருந்தது தான் மேக்ஸிமம் பிரஷர் பாலிசி அப்படிங்கிறது. இந்த மேக்ஸிமம் பிரஷர் பாலிசி அப்படிங்கிறது என்னன்னா, ஈரானுக்கு கிடைக்கக்கூடிய பணங்கள், நிதி உதவிகள், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூவ கண்ட்ரோல் பண்ணுவது. இதுதான் அந்த மேக்ஸிமம் பிரஷர் பாலிசியா இருந்தது. இது மூலியமா ஈரான அடக்கி, ஈரான அமெரிக்கா தான் வழிக்குள்ள கொண்டு வர வைக்கிறது தான் இந்த பாலிசியோடைய மையமாக இருந்துச்சு. இதன் அடிப்படையில சமீபத்துல ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் ஒரு அறிவிப்ப குடுத்திருந்தாரு. ஈரான் கூட யாராவது இந்த க்ரூட் ஆயில் ட்ரேட் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுடைய பெட்ரோ கெமிக்கல் வாங்குற ஆக்டிவிட்டில ஈடுபட்டுட்டு இருந்தாலும் சரி, உடனடியா இந்த ஆக்டிவிட்டிய ஸ்டாப் பண்ணுங்க. இல்லைன்னா அமெரிக்காவின் செகண்டரி சாங்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து தாக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்ப குடுத்திருந்தாரு. இந்த சாங்ஷன் ஆனது ஈரான் கூட நாம பிசினஸ் பண்ணா, அமெரிக்கா அவங்களுடைய எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டு அந்த கம்பெனிகள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. செகண்ட், அமெரிக்க நிறுவனங்கள் எதா இருந்தாலும் அந்த கம்பெனி கூட பிசினஸ் பண்ண முடியாது. இதுதான் அமெரிக்காவின் அந்த செகண்டரி சாங்ஷனா இருந்துச்சு. இது மாரி சொன்ன பிற்பாடு இப்ப அதாவது இந்த 25% டாரிஃப் நான் இந்தியாவுக்கு விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? அதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அமெரிக்க அரசாங்கம் ஒரு அறிவிப்ப குடுக்குறாங்க. நாங்க ஈரான் கூட பிசினஸ் பண்ணும் நிறுவனங்கள் மற்றும் இந்தந்த வெசல்ஸ் யார் யார் இந்த பினாமி அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். 20 நிறுவனங்களுக்கும் சுமார் 10க்கும் மேற்பட்ட என்டிட்டிஸ்களுக்கும் நாங்க வந்து பொருளாதார தடை விதிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் அப்படிங்கிறதுல 6 இந்திய நிறுவனங்கள் அடங்கியிருக்கு மை டியர் ஃபிரெண்ட்ஸ். அந்த 6 இந்திய நிறுவனங்கள் அப்படிங்கிறது யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சன் பாலிமர்ஸ் இவங்க சுமார் $1.3 மில்லியன் ஈரான் கிட்ட இருந்து பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்டையும், பாலிஎத்திலீனையும் வாங்கி பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கு கொண்டு வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அல்கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் இவங்களும் இதே கேட்டகரியில வரக்கூடியவங்க தான், பெட்ரோ கெமிக்கலா வாங்குறவங்க. 3வது ரம்னிக்லால் கோஸ்லயாகோ அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் ஈரான் கிட்ட இருந்து பெட்ரோ கெமிக்கல் வாங்கி பயன்படுத்திய நிறுவனங்கள். ஜூபிட்டர் டை கெமிக்கல் பிரைவேட் லிமிடெட் இவங்களும் ஈரான் கிட்ட இருந்து பெட்ரோ கெமிக்கலை வாங்கி பயன்படுத்தி இருக்கிறாங்க. மிச்சம் 2 குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் கெமிக்கல் லிமிடெட் அண்ட் பெர்சிஸ்டன்ட் பெட்ரோகெம் பிரைவேட் லிமிடெட் இப்படிங்கிற இந்த 6 இந்திய நிறுவனங்கள் மீது இப்ப அமெரிக்காவின் பொருளாதார தடை பாஞ்சிருக்கு. இதுல இந்த பெர்சிஸ்டன்ட் பெட்ரோகெம் அப்படிங்கிறது மட்டும் யுஏஇ பேஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள். ஆனா அதை ஒரு இந்தியன் மேனேஜ் பண்றாரு. ஸோ இந்தியன் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி நம்ம பின்னாடி பேச இருக்கிறோம். இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இந்த 6மே ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய வாங்கி மாட்டுன நாடு அப்படிங்கிற லிஸ்ட்ல வரல. பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ட வாங்கி மாட்டுன நாடு அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் வந்திருக்கு. இப்ப இந்த நிறுவனங்களுக்கு என்ன ஒரு சாங்ஷன் போடப்பட்டிருக்குன்னா, இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான சொத்துக்களோ, இல்ல பொருட்கள் அது மாதிரியான சொத்துக்களோ அமெரிக்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கட்டுப்படுத்தக்கூடிய கம்பெனில இருந்தாலும் அத கம்ப்ளீட்டா சீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. 2வது
இந்த கம்பெனிகள்ல 50% மேல யார் ஷேர் வச்சிருந்தாலும் அவங்களுடைய நிறுவனங்களுடைய சொத்துக்களும் முடக்கப்படும். இந்த 6 கம்பெனிகள்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிய நாம ஏன்னு எடுத்துக்கலாம். பின்னு ஒரு தனியா ஒரு கம்பெனி இருக்கு. அந்த பிங்கிற கம்பெனி தான் இந்த ஏ கம்பெனில 50% ஷேர் வச்சிருக்காங்கன்னா, ஏ கம்பெனிக்கு விழுகிற சாங்ஷன் ஆட்டோமேட்டிக்கா இந்த பி கம்பெனிக்கும் விழுகும். ஸோ 2 கம்பெனியுமே இந்த இடத்துல மாட்றாங்க. இப்படி ஒரு சாங்ஷன் அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலா இந்த நிறுவனங்கள் கூட அமெரிக்காவை மையமா கொண்ட நிறுவனங்கள் எதுவும் அவங்க கூட வணிக ஒப்பந்தங்களோ இல்ல வாணிபமோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சாங்ஷன். இப்ப இதெல்லாம் தான் இந்த கம்பெனிகளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அடுத்து இன்னொரு கேட்டகரிக்கு வரலாம். இதுதான் முக்கியமான கேட்டகரி. அந்த பினாமி அப்படின்லாம் சொன்னேன் இல்லைங்களா? அயத்தொல்லா அலி காமனி யார் இவரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈரானுடைய சுப்ரீம் லீடர். இவருடைய டாப் அட்வைசர்ல ஒருத்தரானவர் தான் அலி ஷாம் கானி. இந்த அலி ஷாம் கானியோடைய பையன் தான் முகமது ஒஷன் ஷாம் கானி. இப்ப இந்த முகமது ஒஷன் ஷா கானிக்கு கீழே 50 வெசல் இருக்கு. அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய வெசலின் எம்பையரே இந்த முகமது ஒஷன் ஷா கானி தான் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவருக்கு கீழே ஒரு இந்தியன் நேஷனல் இருக்கிறாரு, பங்கஜ் நஜிபாய் பட்டேல் அப்படிங்கிறவரு. இவரு யுஏஇல இருந்து இயங்கக்கூடியவர். இவருக்கும் இந்த முகமது ஒசேனுக்கும் என்ன சம்பந்தம்னா, முகமது ஒசேனுடைய அந்த வெசல் எம்பையர்ல இவர் பங்கஜ் ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறாரு. ஸோ முகமது ஒசைனுடைய வெசல் பங்கஜுக்கு கீழே பங்கஜ் பேர்ல கொஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. இது மூலியமா இந்த க்ரூட் ஆயில் மற்றும் இந்த பெட்ரோகெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கிறதாக அமெரிக்கா சொல்றாங்க, நான் சொல்லல. 30க்கும் மேற்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் மேல போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுல இவரும் ஒருவர். அண்ட் தேடர் ஷிப்பிங், இது என்னன்னா யுஏஇ பேஸ்டு வெசல் மேனேஜ்மெண்ட் ஃபிர்ம். இந்த சரக்கு கப்பலை மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனியின் பேர் தான் இந்த தேடர் ஷிப்பிங். இந்த ஷிப்பிங்கையும் இப்போ கண்காணிப்புக்குள்ள கொண்டு வந்து அதற்கு மேல சாங்ஷன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஜேக்கப் குரியன் அண்ட் அனில் குமார் இப்படிங்கிற 2 பேரு இந்த முகமது ஒசனின் வெசல் எம்பையர்ல சோல் ஷேர் ஹோல்டரா இருக்கிறாங்க. அதாவது பெரிய அளவுக்கு பங்கு கொண்ட தனி நபர்கள் இவங்க எல்லாருமே. ஆனா இவங்க அந்த பங்குகளை நேரடியா முகமது ஒசைனுடைய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணல. நியோ ஷிப்பிங் அப்படிங்கிற ஒரு ஷிப்பிங் கம்பெனி மூலியமா இவங்க முகமது ஒசைனுடைய அந்த வெசல் எம்பையர்ல இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர்ஸா இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 3 இந்திய நேஷனல்ஸ் அப்படிங்கிறவங்க யுஏஇல இருந்த மாதிரியும் வேறு சில இடங்கள்ல இருந்த மாதிரியும் இந்த முகமது ஒஷன் ஷா கானியுடைய வெசல் எம்பையருக்கு பினாமியா இருந்து செயல்பட்டுக்கிட்டு ஈரானின் கச்சா எண்ணெய்களை உலக நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும் வேலையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த முகமது ஒஷன் ஷா கானியின் இந்த நேவல் எம்பையர் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்கா ஈரான் மீதும் மற்றும் ஈரானின் கச்சா எண்ணெய் மீதும் போடப்பட்ட பொருளாதார தடையானது இப்ப அப்படிங்கிறது இல்லை. அவங்க 2012-13 வாக்குல அவங்க பொருளாதார தடையை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தான். பொருளாதார தடை காரணமாக உலக நாடுகள்ல இருந்து பெரும்பான்மையான இந்த வெசல் மேனேஜ்மெண்ட் ஃபிர்ம்ஸ் யாரும் ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு வரதுக்கோ இன்சூரன்ஸ் கொடுக்கறதோ யாரும் முன் வரல. எந்த கம்பெனியும் முன் வரல. இதனால ஈரானின் கச்சா எண்ணெய் வரத்துக்கும் போறதுக்கும் இந்த மீடியமா இருக்கக்கூடிய வெசல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு தட்டுப்பாடா இருந்தது. இதனால இந்த முகமது ஒசைனின் அந்த நேவல் ஃபிர்ம் வெசல் மிகப்பெரிய அளவுக்கு இங்க ரோல் பிளே பண்ண வருது. அதாவது ஈரானின் எண்ணெயை ஈரானின் ஆள்களே ஒரு மிகப்பெரிய நேவல் ஃபிர்மை வச்சு ஒரு நேவல் எம்பையர் வச்சு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரடியாக முகமது ஒசைன் மாட்டிக்கொள்ளாம இருக்கிறதுக்காக தான் இது மாதிரி பினாமிகள் யுஏஇ பேஸ்டு ஃபிர்ம்ஸ் ஒன்று தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் பர்சனலா நிறைய ஃபிர்ம்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த முகமது ஒசைனுடைய நேவல் எம்பையர் அப்படிங்கிறது ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி அவங்களுடைய வியாபாரத்திற்கு மிகப்பெரிய முதுகெலும்பா இருக்கு. சரி, இப்ப பொருளாதார தடை போட்டாங்க, சில பினாமிகள் மாட்டிக்கிட்டாங்க, இந்தியாவுக்கு கொண்டுட்டு வரும் பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட் மீதும் தடை போடப்பட்டாச்சு. இப்ப இந்தியா என்ன பண்ணுவாங்க? ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத குறைச்சிப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா ஈரான் கிட்ட இருந்து அதிகமான ஆயிலே வாங்குறது இல்ல. ஸ்டாட்ஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஈரான் கிட்ட இருந்த இந்தியா அதிகமாக கொள்முதல் பண்ண கச்சா எண்ணெய் அந்த பீரியட் ஆனது எப்பனா 2007-2008 இந்த பீரியட்ல தான் ஈரான் கிட்ட இருந்து அதிகமான கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில 13% தான் வாங்கியிருக்காங்க. அதுதான் ஆல் டைம் ஹை ரெக்கார்டா இருக்கு. இதே மாதிரி 2018-19 ஒரு வாட்டி இந்தியா கன்சியூம் பண்ணியிருக்கிறாங்க ஈரானின் கச்சா எண்ணெயை. இதுக்கு அடுத்த வருஷமே 19வது வருஷத்திலே அமெரிக்கா ஒரு சாங்ஷனை போட்டுறாங்க. அந்த சாங்ஷன்ல தான் இந்த செஹபர் போர்ட் அதெல்லாமே உள்ள வந்துச்சு. இருந்தாலும் இந்த செஹபர் போர்ட் அப்படிங்கிறது இந்த ஈரான் கூட நடத்தும் கச்சா எண்ணெய் வியாபாரத்துக்கு மட்டும் இல்ல, ஈஸ்ட் ஏஷியா மற்றும் ஏஷியா கண்ட்ரில எங்களுடைய வியாபாரத்தை கொண்டு போறதுக்காக இந்த செஹபர் போர்ட்டை நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு இந்தியா சாலிடான ஒரு ரீசன் சொன்னதுனால, சரி ஈரான் மட்டும் இது இல்லை, ஈரானை தொடர்ந்து பல நாடுகள் கூட இந்தியா பண்றாங்க ஆக்டிவிட்டிஸ், அதனால இதற்கு ஒரு எக்ஸ்க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து ஈரான் கிட்ட இருந்து இந்தியா அதிகமான கச்சா எண்ணெய் வாங்கிட்டு வரதே இல்லை. கடைசியா 2024-2025 இந்தியா சுமார் 70.1 மில்லியன் வரத்துக்கான கச்சா எண்ணெயை மட்டும்தான் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில 0.04% தான். ஸோ 0.04% தான் இந்தியா ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்க.
அண்ட் இதற்கு அப்படியே டிராஸ்டிக்காக அந்த பக்கம் இந்தியா யாருக்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து தான். இந்தியாவின் மொத்த தேவையில் சுமார் 35% கச்சா எண்ணெய் அதாவது ரஷ்யாவின் நிறுவனங்கள் கிட்ட இருந்து தான் நம்ம கொள்முதல் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ரிலையன்ஸ் மற்றும் நயாரா மாதிரியான சுத்திகரிப்பு ஆலைகள் அதை ரிஃபைன் பண்ணி நமக்கும் உலக நாடுகளுக்கும் டைவெர்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மள மாதிரியே ஈரான் கிட்ட இருந்து யார் அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனா. அவங்க அரௌண்ட் 12 ஒரு பேரலுக்கு $12 என்னமோ டிஸ்கவுண்டோட அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இருக்கு. அண்ட் ஈரானின் டாப் ஆயில் பையர்ஸில் சைனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யாவுக்கு யார் டாப் ஆயில் பையர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. ஸோ ட்ரம்பின் இந்த சாங்ஷன்ஸ்னாலையும் இல்லை இந்தியாவின் சில நிறுவனங்கள் மீது போடப்பட்ட சாங்ஷன்ஸ்னாலையும் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதில் எந்தாச்சும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா நம்ம வாங்குறதே ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இதில் பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்பட்டாலும் ஈஸியாக இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஈரான் இந்தியா கச்சா எண்ணெயில் அமெரிக்கா போட்ட சாங்ஷன்ஸ் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் இந்த டேட்டாஸ் நமக்கு சொல்ல வருது. பட் இந்த நேரத்தில் அமெரிக்கா இன்னொரு என்ன ஒரு கன்சர்னாக வச்சிருக்காங்கன்னா இந்தியா தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறத நாங்கள் கண்காணிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இந்தியா தான் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரை ஃபியூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் காரணமாக. ஸோ இந்தியா அதை குறைச்சிக்கணும், அதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். இது ரஷ்யா மற்றும் இந்தியா கச்சா எண்ணெயில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை அமெரிக்கா எழுப்பும் போது அதை பற்றி நம்ம இதை டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பார்ப்போம். ஆனால் இன்னைக்கான காணொலியில் நம்ம இந்த ஈரான் கிட்ட இருந்து வாங்கும் பெட்ரோல் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் மற்றும் கச்சா எண்ணெய் பற்றின செய்தியை தெரிஞ்சிருப்போம். ஸோ இதனால் என்ன ஏற்பட்டுச்சு, என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இதை பற்றி உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் ட்ரம்பின் அந்த 25% வரி மற்றும் அதற்கான அந்த கிரேஸ் பீரியட் 7 நாள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, எது மாதிரியான மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தியா கிட்ட இருந்து. அன்டில் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.